ஹாய் தோழிகளே, இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேத்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்த ஒரு அழகான மெசேஜ் தான் இந்த வீடியோவை உடனே பண்ண வச்சது. ஹாய் சிஸ், நானும் இப்போதான் யூடியூப் பார்த்து தையல் கத்துக்கிட்டு இருக்கேன் சிஸ். உங்களோட வீடியோஸ் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு. தையல் கத்துக்கும் பிகினர்ஸ்க்காக ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போடுங்க அக்கா. நம்ம தோழி கேட்ட இந்த ஒரு வரி எனக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு தோழிகளே. ஏன்னா இது வெறும் கமெண்ட் இல்ல, உங்கள மாதிரி என்ன மாதிரி பல நடுத்தர வர்க்கத்து இல்லத்தரசிகளோட நிஜமான கனவு. குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு தான் சொந்த கால்ல நிக்கணும்னு போராடுற ஒவ்வொரு பெண்ணோட ஏக்கமும் இதுல இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த வீடியோ உங்களுக்கானது மட்டும் இல்ல, உங்கள மாதிரி சாதிக்க துடிக்கிற ஆயிரக்கணக்கான தோழிகளுக்கானது. இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு இது உண்மையாவே உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு உங்க மனசுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க தோழிகளே. ஏன்னா நீங்க போடுற அந்த ஒரு லைக் தான் உங்கள மாதிரி வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிற இன்னும் எத்தனையோ இல்லத்தரசிகளுக்கு யூடியூப் மூலமா இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். உங்க மூலமா இன்னும் 4 தோழிகளுக்கு இந்த தையல் கலையும் வாழ்வாதார நம்பிக்கையும் போய் சேரட்டும். வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். இவங்க தான் திவ்யா. வேற யாரும் இல்ல, நம்மள மாதிரி ஒரு நடுத்தர வர்க்கத்து குடும்ப தலைவிதான். காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சதுல இருந்து கணவரை வேலைக்கு அனுப்பி, குழந்தைங்களை கிளப்பி பள்ளிக்கு அனுப்பி, வீட்டை பெருக்கி பாத்திரம் தேய்ச்சு சமைச்சு அப்பாடான்னு இடுப்ப வளைச்சு உட்காரும்போது மதியம் 2 மணி ஆயிடும். உடம்பு முழுக்க அயர்ச்சியும் வலியும் இருக்கும். ஆனா அந்த மதிய நேரத்துல எல்லாரும் தூங்கும்போது சும்மா படுத்து போனை நோண்டிக்கிட்டு இருக்கிற திவ்யாவுக்கு மனசில்ல. ஏன் தெரியுங்க? அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன தவிப்பு, ஒரு பெரிய ஆசை ஓடிக்கிட்டே இருக்கு. நாமளும் இந்த குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஒரு வருமானம் பண்ணணுமே. பெட்ரோல் விலையிலிருந்து காய்கறி விலை வரைக்கும் எல்லாமே ஏறிட்டே போகுது. கணவரோட ஒத்த வருமானத்துல குடும்பத்தை ஓட்ட அவங்க படுற கஷ்டத்துல நாமளும் கொஞ்சம் பங்கெடுத்துக்கணுமே. நம்ம குழந்தைக்கு ஆசைப்பட்டத நம்ம காசுல வாங்கி தரணுமேங்கிற எண்ணம். வெளியில போய் வேலை பார்க்கணும்னா குழந்தைங்களை யாரு பாப்பா? சூழ்நிலை இடம் கொடுக்கல. கையிலையும் பெருசா முதலீடு பண்ண காசில்ல. அப்பதான் அவங்க கண்ல படுது, அந்த வீட்டு மூலையில ஒரு பழைய துணியால மூடப்பட்டு தூசி தட்டி கிடக்கிற அவங்க அம்மாவோட பழைய தையல் மிஷின். இங்குதான் தோழிகளே, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். உங்க வீட்லயும் இதே மாதிரி மூலையிலையோ கட்டிலுக்கடியிலையோ தூசி தட்டி ஒரு பழைய தையல் மிஷின் கிடக்கிறதா? நாமளும் இத வச்சு ஏதாச்சும் பண்ணலான்னு நினைச்சு ஆனா ஆரம்பிக்க பயந்து தள்ளி போட்டுட்டே இருக்கீங்களா? நீங்க இப்போ திவ்யாவோட இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் மனசார யோசிச்சு பாருங்க. உங்க மனசுக்குள்ளேயும் இந்த ஏக்கம் இருக்குதானே? திவ்யாவுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்துடுச்சு, நாமளும் யூடியூப் பார்த்து தையல் கத்துக்கிட்டா என்னன்னு. ஆனா நாம ஒரு புது விஷயத்த ஆரம்பிக்க நினைச்சா இந்த சுத்தி இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? ஏண்டி, காசு கொடுத்து வாங்குற துணிய வீணாக்க போறியா? உனக்கெல்லாம் தையல் வருமா? வெட்ட தெரியாம வெட்டி துணிய குப்பைக்குதான் போட போற. பேசாம மதிய நேரத்துல தூங்குறத விட்டுட்டு தேவையில்லாத வேலை அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க நெகட்டிவா முகத்துல அடிச்ச மாதிரி பேசும்போது திவ்யாவோட மனசு அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு சோர்ந்து போகுது. உண்மைதானோ? நமக்கிதெல்லாம் வராதோன்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துலதான் ஒரு செம்மையான ட்விஸ்ட் இருக்கு தோழிகளே. திவ்யா அந்த நெகட்டிவ் பேச்சுகளை கேட்டு மிஷினை மூடி வச்சாங்களா, இல்ல அந்த பேச்சுகளையே தங்களோட உத்வேகமா மாத்துனாங்களா? அத அடுத்த சீன்ல பாப்போம். நம்மள மாதிரியே திவ்யாவும் ரொம்ப ஆசையா நம்பிக்கையா அவங்களோட முதல் தையல ஆரம்பிக்கிறாங்க தோழிகளே. நிஜத்த சொல்லணும்னா, நாம யூடியூப்ல பாக்கும்போது அக்காமார்கள் தைக்கிறது அவ்ளோ ஈஸியா அழகா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆஹா, நாமளும் இன்னைக்கே தச்சு கிழிச்சிடலான்னு தோணும். ஆனா நாம நேர்ல இறங்கி தைக்கும்போது தான் தெரியும் அதுல எவ்வளவு சவால்கள் இருக்குன்னு. அந்த நூல் அடிக்கடி அருந்து போகும்போதெல்லாம் நம்ம பொறுமை எவ்வளவு சோதிக்கப்படும். போதாத குறைக்கு பாபின் நூல் சிக்கும், ஊசி உடையும். திவ்யா அவ்ளோ ஆசையா அவங்களோட ஒரு பழைய புடவை துணிய வச்சு ரொம்ப நேரம் பசிய கூட மறந்து ஒரு பிளவுஸ் தைக்கிறாங்க. ஆனா கடைசியில வந்த அவுட்புட் என்னவோ அவங்க நினைச்ச மாதிரி வரல. கை ஒரு பக்கமா இழுத்துக்குச்சு, முன்பக்கமும் பின்பக்கமும் அளவே மாறி கிடக்கு, கழுத்து பெருசாகி தொங்குது. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் தோழிகளே. உங்கள எத்தனை பேருக்கு தையல் பழகும்போது இந்த மாதிரி முதல் அவுட்புட் சொதப்பி விரல்ல ஊசி குத்தி ரத்தம் வந்து மனசு தாங்காம மிஷின் மேலேயே தலை வச்சு அழுதுருக்கீங்க? ச்சே, நாமெல்லாம் எதுக்குமே லாய்க்கில்லையா? நமக்கு ஏன் ஒரு தையல் கூட நேரா வரமாட்டேங்குது நினைச்சு அந்த துணிய சுருட்டி குப்பையில போடணும்னு உங்களுக்கு தோணிருக்கா? கண்டிப்பா உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கும். ஏன்னா இந்த தையல் கலை சும்மா வந்துடாது.
கண்ணீரையும் பொறுமையையும் கடந்தாதான் வரும். திவ்யாவுக்கு இப்போ அழுகையா முட்டிக்கிட்டு வருது. சுத்தி இருக்கிறவங்க சொன்ன பேச்செல்லாம் காதுல எதிரொலிக்குது. என்ன, உனக்கெல்லாம் இது வராதுன்னு அன்னைக்கே சொன்னாங்களே, பேசாம அவங்க சொன்ன பேச்ச கேட்டுட்டு சும்மா இருந்திருக்கலாம். நமக்கு எதுவுமே உருப்படியா வராதா? நாம நிஜமாவே காசையும் துணியையும் தான் வீணாக்குறோமோ? குடும்பத்துக்கு ஒரு பைசா கூட நம்மால சம்பாரிச்சு தர முடியாதா? அப்படின்னு அழுதுட்டே மனசு உடைஞ்சு இனிமே இந்த மெஷின் பக்கமே வரக்கூடாதுன்னு மெஷினை மூடி வச்சிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனா தோழிகளே, திவ்யா இத்தோட தையல விட்டாங்களா? இல்ல இந்த அழுகைய துடைச்சிட்டு அவங்கள நெகட்டிவா பேசினவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்ட கிளம்புனாங்களா? அந்த ஒரு மேஜிக் எப்படி நடந்துச்சுன்னு அடுத்த சீன்ல பாப்போம். ஆனா நம்ம நடுத்தர வர்க்கத்து பெண்களுக்கு ஒரு அசாத்தியமான குணம் உண்டு தோழிகளே. சூழ்நிலைகள் நம்மள எவ்வளவுதான் கீழே தள்ளினாலும் நாம சீக்கிரம் சூழ்ந்து போவோம். ஆனா ஒருபோதும் தோத்து போக மாட்டோம். விழுந்தா அடுத்த நிமிஷமே தூசிய தட்டிட்டு முழங்கால் வழிய கூட பொறுத்துக்கிட்டு பாக்கலாண்டா ஒரு கையன்னு கம்பீரமா எழுந்து நிக்கிற குணம் நம்ம ரத்தத்திலேயே ஊறி போன ஒரு விஷயம். இங்கதான் தோழிகளே, நான் உங்ககிட்ட ஒரு யதார்த்தமான கேள்வி கேட்கணும். உங்கள எத்தனை பேரு கணவர்கிட்ட காசு கேட்க தயங்கி சமையலறை அஞ்சரை பெட்டிக்குள்ளயும் பருப்பு டப்பாக்குள்ளயும் ஒளிச்சு வச்ச சில்லறை காசை எடுத்து தையல் பழத தேவையான நூல்கண்டு, ஊசி, கத்திரிக்கோள்னு வாங்கியிருக்கீங்க? அந்த சிறு சேமிப்புல இருக்கிற நிஜமான உழைப்பும் வலியும் வேற எங்கேயுமே கிடைக்காது இல்லையா? நீங்களும் இந்த மாதிரி டப்பால காசு எடுத்து கடைக்கு ஓடியிருந்தா இப்பவே கமெண்ட்ல ஆமாங்கான்னு சொல்லுங்க. திவ்யா இப்போ தெளிவா யோசிச்சாங்க. ஒரு தடவை தப்பாயிட்டா என்ன, இது ஒன்னும் உலக அழிவு இல்லையே, மறுபடி தெப்போம். யூடியூப்ல அந்த அக்கா எப்படி கைய வளைச்சு வெட்டுறாங்க, எப்படி ஷோல்டர் பிடிக்கிறாங்கன்னு இன்னும் உன்னிப்பா கவனிப்போன்னு இறங்குனாங்க. தப்பு எங்க நடந்துச்சுன்னு அவங்களே அவங்களோட தப்ப கண்டுபிடிச்சாங்க. அடுத்த தையல் மிஷின் சக்கரத்தை சுற்றும்போது அவங்களுக்கே தெரிஞ்சது தையல் நேரா விழுதுன்னு. ஆமா தோழிகளே, அவங்க தச்ச அந்த முதல் சுடிதார் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா வந்துச்சு. அந்த அவுட்புட்டை எடுத்து அவங்க ஆசையா பாக்கும்போது அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் வந்துச்சே பாக்கணும். பல 1000 ரூபாய் சம்பாதிச்சா கூட அந்த நிம்மதியும் திருப்தியும் வராது. அவ்வளவுதான். பக்கத்து வீட்டு அக்கா அந்த சுடிதார போட்டு பார்த்துட்டு வியந்து போறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு திவ்யா, இனிமே என் துணியையெல்லாம் நீயே தச்சு குடுன்னு சொல்லி அவங்க உழைப்புக்கு கிடைத்த முதல் கூலியா ஒரு 200 ரூபாய அவங்க கையில குடுக்கறாங்க. இத்தனை நாள் உனக்கு வராதுன்னு சொன்னவங்க மத்தியில தன் சொந்த உழைப்பான வந்த முதல் வருமானத்தை கையில வாங்கும்போது திவ்யாக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த 200 ரூபாய் நோட்டு அவங்க கையில பட்டப்போ அவங்க உடம்புக்குள்ள ஒரு மின்சாரம் பாய்ஞ்ச மாதிரி ஒரு புது தெம்பு பிறக்குது பாருங்க. அந்த தருணம்தான் அவங்க வாழ்க்கையோட ஆகச்சிறந்த டேர்னிங் பாயிண்ட். தன் சொந்த கைத்தொழிலால தன் உழைப்புல சம்பாதிச்ச அந்த முதல் 200 ரூபாய் நோட்டு திவ்யா கையில் வாங்கும்போது அவங்க கண்ணுல வர்றது வெறும் கண்ணீர் இல்ல தோழிகளே, அது அவங்களோட சுயமரியாதை. இத்தனை நாள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த ஒரு பெண்ணோட உழைப்புக்கு கிடைச்ச ஆகச்சிறந்த அங்கீகாரம். இங்கதான் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். நீங்க உங்க உழைப்புல உங்க தையல் மிஷின் மூலமா சம்பாதிச்ச அந்த முதல் வருமானம் எவ்வளவு? அத வாங்கும்போது உங்க மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டுச்சுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த நினைவுகளை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க அனுபவம் இப்ப புதுசா கத்துக்கிற இன்னும் 100 தோழிகளுக்கு பெரிய நம்பிக்கைய தரும். இத பாத்துட்டு இருக்கிற என் அன்பு தோழிகளே, நீங்களும் இன்னைக்கு ஆரம்பிக்கும்போது நூல் அருகலாம், ஊசி உடையலாம், அளவு தப்பாகலாம், ஏன் ஆசைப்பட்டு வாங்கின துணியே கூட வீணாகலாம். அதையெல்லாம் பார்த்து தயவு செஞ்சு பயந்துடாதீங்க. பாதியிலேயே மெஷினை மூடிகச்சிடாதீங்க. தப்பு பண்ணதான் அந்த தப்புல தான் நாம பெர்ஃபெக்ட்டா தைக்க கத்துக்க முடியும். சுத்தி இருக்கவங்க உனக்கெல்லாம் இது தேவையா, உனக்கு வராதுன்னு சொன்னா அதை இந்த காதுல வாங்கி அந்த காதுல அப்படியே விட்டுருங்க. உங்க தையல் மிஷினோட டக் 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 சத்தம் உங்கள நிந்தனை பண்ணி பேசுறவங்க வாயை அடைக்கிற சத்தமா மாறணும். இன்னைக்கு நீங்க தையல் பழகுற சாதாரண பிகினரா இருக்கலாம். ஆனா நாளைக்கு நீங்க தான் உங்க ஏரியாவிலேயே ஒரு பெரிய பொட்டிக் ஓனரா மாறி 4 பேருக்கு வேலை கொடுக்க போறீங்க. உங்கள நீங்க நம்புங்க தோழிகளே. நம்ம குடும்பத்து தோழி கேட்ட ஒரு கமெண்ட்டுக்காக தான் இந்த அன்பு வீடியோ.
ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன ஸ்பார்க், நாமளும் சாதிக்கணுங்கிற வெறியை ஏற்படுத்தியிருந்தா மறக்காம இப்பவே லைக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க தோழிகளே. ஏன்னா நீங்க காட்டுற இந்த ஆதரவு தான் இன்னும் வீட்டுக்குள்ளேயே தவிச்சுக்கிட்டு இருக்கிற எத்தனையோ இல்லத்தரசிகளுக்கு யூடியூப் மூலமா இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். உங்க மூலமா இன்னும் பல தோழிகள் வாழ்க்கையில ஒளி ஏறட்டும். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பிகினர்ஸ்க்கான இன்னும் ஒரு சூப்பர் தையல் டிப்ஸோட உங்கள வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க மேல நம்பிக்கை வச்சு தையல தொடருங்க. ஹாப்பி ஸ்டிச்சிங் தோழிகளே.